ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 2 ஜியாகிரஃபியில் climate and natural vegetation of India இந்த லெசன் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ climate அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவோட காலநிலை அப்படி சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிறது வந்து இயற்கை தாவரங்கள். பக்கத்துலேயே இருக்கிற ஃபோட்டோவை பாரு, மழை பெய்கிற மாதிரி இருக்கா? ரைட், நம்ம உனக்கு சம்மர், வின்டர், ரெய்னி சீசன் இது எல்லாமே நம்மளோட climate. தென் நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள். ஸோ இது ரெண்டு பற்றி தான் டீட்டெயிலாக இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் இஸ் அ பேராகிராஃப் கொஸ்டின் ஃபார் யூ. சரியா? ரெண்டு பேராகிராஃப் தான் இந்த லெசன்லேயே. ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், ரெண்டாவது வந்து இந்த நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் ஆர் கண்ட்ரி, இதுதான் படிக்க போகிறோம். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் to a plant community unaffected by a man either directly or indirectly. அதாவது இயற்கை தாவரம் அப்படிங்கிறது என்ன? அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ற எல்லா தாவர வகைகளும் என்னது? அது வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு இதுவாக இருக்கலாம், அதாவது மரமாக இருக்கலாம், புதராக இருக்கலாம், இல்லைன்னா செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம். அதாவது மனிதனோட ஹெல்ப் இல்லாமல் தானாக வளர்ற எல்லாமே என்னது? நேச்சுரல் வெஜிடேஷன் தான். புரியுதா? ஸோ த நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு எ பிளான்ட் கம்யூனிட்டி அன்அஃபெக்டட் பை மேன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ நம்ம உதவி இல்லாமல் தானாக வளர்றது பற்றியா, அது எல்லாமே என்னது? நேச்சுரல் வெஜிடேஷன். இப்போ காடுகள்லாம் நம்ம போய் தண்ணி ஊற்றி வளர்க்குறோமா? அது தானாக வளருது இல்லை, அந்த காடுகளில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாம். ஸோ அதெல்லாம் தான் நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ த நேச்சுரல் வெஜிடேஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் plant life forms such as tree, bushes, herbs and forbs etc. that grows naturally in an area and have been left undisturbed by humans for a long time. So natural vegetation எதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, all forms, மரங்கள், புஷஸ்னா என்ன? புதர், herbs அப்படிங்கிறது என்ன? செடி கொடி, அதாவது forbsனா கொடிகள், கொடி வகைகள். இது எல்லாமே வந்து மனிதனோட உதவி இல்லாமல் தானா நேச்சுரலாக இயற்கையாக ஒரு இடத்துல நிறைய வளர்ந்துருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நேச்சுரல் வெஜிடேஷன். அதை தான் நம்ம காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் போய் யாரும் என்ன பண்ண மாட்டா? தண்ணி ஊற்ற மாட்டாங்க, அது மரத்தை நட மாட்டாங்க, ரைட்? ஸோ இது நேச்சுரலாக இயற்கையாக வளர்ற இது எல்லாமே என்னது? நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ த நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா கேன் பி டிவைடட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். ஸோ நம்ம வந்து நேச்சுரல் வெஜிடேஷனை 7 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம், ஃபாரஸ்ட் டைப்ஸை. இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் உனக்கு. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி யூ ஹாவ் 2 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இன் திஸ் லெசன். ஒன் வந்து என்ன? சவுத் வெஸ்ட் மான்சூன், ரெண்டாவது இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ரைட்? ஸோ இதில் 7 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டை பற்றி இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், செகண்ட் ஒன் ட்ராபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், ஃபோர்த் ஒன் டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன், ஃபிஃப்த் ஒன் மவுண்டெயின் அண்ட் montane forest or montane forest, and sixth one alpine forest, and last one tidal forest. So இது எல்லாமே உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ல வரும். அண்ட் டிஸ்டிங்விஷ்ல வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டிங்விஷ் வரும். அண்ட் டைடல் ஃபாரஸ்ட் தனியாக ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வரும். ஸோ இது எல்லாம் மொத்தமாக நீ படிச்சுக்கிட்ட அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு டிஸ்டிங்விஷ் எல்லாத்தையும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? இது ஒரு மேப் கொஸ்டின். இது ஒரு மேப் கொஸ்டின் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பாரு, கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறதுலாம் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இல்லை இதுலயே நீ கண்டுபிடிச்சிடலாம் எங்க அதிகமாக மழை பெய்யுதோ அங்கெல்லாம் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். தென் ட்ராபிக்கல் டெசூடியஸ் ஃபாரஸ்ட், தென் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், மவுண்டெயின் ஃபாரஸ்ட். எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். பார்த்தோன்னா ஹிமாலயன்ஸ் ரீஜன்ல என்ன இருக்கு? இருக்கா? மவுண்டெயின் ஃபாரஸ்ட். மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டெல்டா ரீஜன்ல மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். சுந்தர்பன்ஸ் பார்த்துருக்கோமா? கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ரீஜன்ல இருக்கிற மிகப்பெரிய ஃபாரஸ்ட் எது? சுந்தர்பன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. இதுதான் இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாரு, இதுதான் சுந்தர்பன்ஸ். ஸோ டெல்டா ரீஜன்ல இந்த சுந்தர்பன்ஸ் இருக்கும். டைடல் ஃபாரஸ்ட் சொல்றான், மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் சொல்லலாம். டைடல் ஃபாரஸ்ட்னாலும் ஒன்று தான், மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து சுந்தர்பன்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேப் கொஸ்டின்மா. ஸோ இந்த மேப் நீ நல்லா கவனிச்ச அப்படின்னா இப்போ அடுத்தது நம்ம போக போகிற ஸ்லைடில் உனக்கு பெட்டராக புரியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதாவது போன மேப்பில் வந்து டார்க் க்ரீனாக பார்த்தோம் இல்லையா?
ஸோ அந்த ரீஜன் எங்கெங்கே இருக்குன்றத மேப்பை திருப்பி நீ முன்னாடி போய் பார்த்துக்கலாம். உனக்கு இந்த ஸ்லைட் நான் அனுப்புகிறேன். Tropical evergreen forest, அதாவது these forests are found in the areas with 200 centimeter of more annual rainfall. அதாவது 200 centimeter மழை அளவுக்கு தாண்டி மழை பெய்கிற இடம், அதாவது 200 centimeter or more than that. ஸோ அந்த மாதிரி ரீஜனில் தான் என்ன இருக்கும், இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் நீ கெஸ் பண்ணிடலாம், ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், மோர் தென் 200 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும், இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். தென் the annual temperature is about more than 22 degrees Celsius and the average annual humidity exceeds 70% in this region. So எந்த மாதிரி, அதாவது annual rainfall 200 centimeter மேல இருக்கணும், அதுக்கப்புறம் annual temperature 22 degree Celsius மேல இருக்கணும், then humidity 70% இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அதுக்கப்புறம் அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் அண்ட் மேகாலயா ஸ்டேட்ஸ் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். இது பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் இதில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நிறையா இருக்கும். பார்த்தோம், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பாரு, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, ஓகே, தென் அசாம், இது எல்லாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் அதிகமாக, அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது, வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தென் அந்தமான் ஐலண்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், ஏன்னா அங்கேயும் நிறைய மழை பெய்யும், ஏன்னா சுற்றி கடல் தானே. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் ஆர் ரப்பர், மஹோகனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சின்கோனா, கேண்டீஸ், பாம், அயன்வுட் அண்ட் சிடார். இது எல்லாமே வந்து ஒரு மரத்தோட பேர். இப்போ ரோஸ்வுட், இதெல்லாம் நம்ம இந்த வுட் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, வீட்டில் அந்த சோஃபா செட்லாம் பண்ணுறதுலாம் பற்றி நிறைய ரோஸ்வுட்டில் தான் இருக்கும். கோகனட் தென்னை தெரியும், பேம்பு மூங்கில் தெரியும். ஸோ ரப்பர், மஹோகனி, எபோனி, இதெல்லாம் வந்து நம்ம வுட் ஒர்க்குக்கு பயன்படுத்துகிற ஒரு விதமான ஒரு மரங்கள் தான். அண்ட் கேண்டிஸ், பாம், அயன்வுட், சிடார், இது எல்லாமே வந்து மரத்தோட வகைகள். இப்போ கோகனட் அப்படின்னு சொல்கிறோம்ல, பேம்பு மூங்கில் சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மேபி இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி ரீஜனில் இல்லாததுனால நம்ம பார்த்ததில்லை, அவ்வளோதான். சில ரீஜன் வந்து பேம்புலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ மூங்கில், ரைட். ஸோ இந்த மர வகைகள்லாம் எங்கே வளருது, நிறையா இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வளருது. ஸோ இதெல்லாம் தான் நீ இந்த 4 பாயிண்ட்டை தான் உன்னோட பேராகிராஃப் கொஷனுக்கு நீ எழுதணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முதல் பாயிண்ட் இதுதான், சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் எங்கே இது இருக்குது, என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் அங்கே இருக்குது. ஸோ இடம், அந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரீ, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், இதுதான் இந்த 4 பாயிண்ட் தான் எல்லா ஃபாரஸ்ட்டுக்கும் நீ எழுதணும். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? இப்போ பார்த்தேன் அப்படின்னா இதுதான் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இதை பார்த்தாலே உனக்கு தெரியும், டென்ஸாக இருக்கும். ஈவன் சன்லைட் கூட பெனட்ரேட் ஆகிட்டு உள்ளே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு அடர்ந்த காடுகளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டோட ஃபோட்டோகிராஃபி தான் இது. ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா அது இந்த டென்ஸாக இருக்கிறதுனால தான் நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். அதாவது மரங்களை திருட்டுத்தனமாக வெட்டுறது, இதெல்லாம் இங்கே நடக்கிறது எதனால் அப்படின்னா, அக்சசபிலிட்டி, இதில் வந்து உள்ள டிரான்ஸ்போர்ட், உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வரதே ரொம்ப கஷ்டம், அது மாதிரி டென்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தை வெட்டி திருட்டுத்தனமாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த வந்து அந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் இங்கே நடக்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஏன்னா உள்ளே போயிட்டு எங்கன்ட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து தேடுவாங்க, ஏன்னா அவ்வளோ டென்ஸாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட். சரியா? ஸோ இதுதான் என்னது, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் எவர்கிரீன் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது ட்ராபிக்கல் டெசிடியஸ். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ரெயின்ஃபால் எழுதணும், டெம்பரேச்சர் எழுதணும், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் வேர் தே ஆர் ஃபவுண்ட், இதான் எழுதணும் எல்லாத்துக்கும். சரியா? ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏரியாஸ் வித் 100 to 200 சென்டிமீட்டர் ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால். ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் நம்ம என்ன பார்த்தோம், மோர் தென் 200 மோர் தென் 200, இது 100 to 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் கால்டு மான்சூன் ஃபாரஸ்ட். இது ஒன் வேர்டில் உனக்கு வரும். Dash forest is also known as monsoon forest, tropical deciduous forest. Tropical deciduous forest க்கு இன்னொரு பேர் என்ன, monsoon forest, right?
The mean annual temperature of this region is about 27 degrees Celsius. இதோட annual temperature எப்படி இருக்கும் அப்படின்னா 27 degree. அந்த 27 பக்கத்துல 0 இருக்கிறது டிகிரிமா, சரியா? 27 degrees Celsius and the average annual relative humidity is about 60 to 70%. So temperature எவ்வளோ இருக்கணும்? 27 degree and relative humidity, அதாவது ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 to 70%. எப்பயுமே ஹியூமிடிட்டியை வந்து பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க. எப்படி நம்ம டெம்பரேச்சரை சென்டிகிரேட் ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி, சரியா? ஹியூமிடிட்டியை எப்பயுமே பர்சன்டேஜில் சொல்லுவாங்க, 60 to 70%. The trees of these forests drop their leaves during the spring and early summer. அதாவது கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே they drop their leaves, மொட்டையாயிடும், மரங்கள்ல இலையே இருக்காது. எப்போ? சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஸ்ப்ரிங் சீசன்ல. அதை இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கியா? தமிழ்ல படிச்சிருப்பல்ல, இலையுதிர் காலம். அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல என்ன ஆகும், இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல எல்லாம் அந்த சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சம்மர் சீசனுக்கு முன்னாடி சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன், ரைட்டா? அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல என்ன பண்ணும் அப்படின்னா இலையெல்லாம் உதுத்துரும். நேச்சர் எவ்வளோ அழகு பாரு. ஏன் அந்த மாதிரி இலையெல்லாம் உதுத்துரு அப்படின்னா, இப்போ சம்மர் சீசன் வந்தோடனே டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ வாட்டர் கெட்ஸ் எவாப்ரேட்டட் த்ரூ த லீவ்ஸ். அப்போ அந்த மரத்தில் இருக்கிற அந்த வேர் தானே தண்ணியை உறிஞ்சுது பூமிக்கு அடியிலேருந்து. அந்த வேர் மூலமாக தான் தண்ணி வந்து அந்த மரத்துக்கு போகும். அந்த மரத்தில் இருக்கிற லீஃப் மூலமாக அந்த அந்த வேருக்கு உறிஞ்ச தண்ணி எல்லாம் மரத்துக்கு வந்து அந்த லீஃப் மூலமாக என்ன ஆகிடும்? எவாப்ரேட் ஆகிடும், சரியா? அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இயற்கை என்ன பண்ணுது, அந்த சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட இலைகள் எல்லாம் உதுத்துரும். ஸோ லீஃப் எல்லாம் கீழே விழுந்துடும். சம்மர் சீசன் முடியும் போது திருப்பியும் துளுத்து வளர ஆரம்பிக்கும், சரியா? ஸோ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்டோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அதாவது the trees of these forests drop their leaves during the spring and early summer in order to prevent the water through the leaves evaporation. ஸோ அந்த லீவ்ஸ் மூலமாக தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிறத தடுக்கிறதுக்காக இட் ட்ராப்ஸ் தேர் லீவ்ஸ், சரியா? டீக் அண்ட் சால் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். அதை தவிர்த்த டீக்கும் சாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். டீக் வுட்னா தெரியும் உனக்கு இல்லையா, சந்தன மரம் அப்படின்னு சொல்லுவோம். சாண்டில்வுட், சால், டீக், அது வந்து ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் வுட். இதெல்லாம் இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கும். இதை தவிர்த்த டீக்கும் சாலும் தவிர்த்த என்னெல்லாம் இருக்குன்னா சாண்டில்வுட், ரோஸ்வுட், இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்னிச்சர் பண்ண பயன்படுத்துகிறோம், வுட் ஒர்க் பண்ண பயன்படுத்துகிறோம். சாண்டில்வுட், ரோஸ்வுட், குசும், மஹ்வா, பலாஸ், ஹால்டு, ஆல்மா, படாக், பேம்பு, டெண்டு, இது எல்லாமே வந்து மரங்களோட வெரைட்டி. இதை வந்து நீ எல்லா ஃபாரஸ்ட் டைப்ஸ்லேயும் ஒரு 5 டைப் எழுதினா போதும். எது உனக்கு ஈஸியாக மனப்பாடமாகுமோ அந்த 5 டைப் மட்டும் எழுதி போகிறோம், சரியா? ஆர் தி அதர் ட்ரீஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மரம் வகைகள்லாம் இங்கே டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கு. அண்ட் தீஸ் ஃபாரஸ்ட் ஆல்சோ ப்ரொவைட் ஃப்ராக்ரண்ட் ஆயில், வார்னிஷ், சாண்டில் ஆயில் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். இந்த வாசனை மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம் அப்படின்னா ஃப்ராக்ரண்ட் ஆயில், அதாவது வாசனை எண்ணெய் தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் வார்னிஷ், அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வார்னிஷ் கலப்பாங்க பற்றியா, பெயிண்ட் தயாரிப்பில் அது. அதுக்கப்புறம் சாண்டில் ஆயில், சந்தன எண்ணெய். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ், நிறைய சென்ட், அதெல்லாம் தயார் பண்ணுறாங்க இந்த மரத்துலேருந்து, சரியா? மரத்துலேருந்து இருக்கிற பவுடர், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயில், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறையா தயார் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் தான் என்னது, இது அவ்வளோவா டென்ஸாக இருக்காது பாரு. இதெல்லாம் தான் என்னது, டிராபிக்கல் இந்தியன் டெசிடியஸ் ஆர் மான்சூன் ஃபாரஸ்ட், இப்படி தான் இருக்கும், சரியா? இது எல்லாமே உனக்கு எங்கெங்கே இருக்குன்னு, இதெல்லாம் வந்து மலை ஸ்லோப்ஸில் இருக்கிறது தெரியுதா? இது வந்து அவ்வளோவா டென்ஸாக இருக்காது. எதை கம்பேர் பண்ணும்போது, நம்மளோட டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோவா டென்ஸாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். These are found in the areas with 50 to 100 centimeter of annual rainfall. ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா 50 to 100 centimeter annual rainfall எங்கெல்லாம், எந்த ரீஜன்லாம் இந்தியாவில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். They are found in the east Rajasthan, Haryana, Punjab, western Uttar Pradesh, Madhya Pradesh, eastern Maharashtra, Telangana, west Karnataka and east Tamil Nadu. இங்கெல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் மழை அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த
ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் எழுதணும், பிளேஸ் எழுதணும், டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் எழுதணும். இந்த 3 பாயிண்ட் தான் ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுக்கு நீ எழுதணும். சரி, இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷியஸ் என்னென்ன மாதிரி வெரைட்டி ட்ரீ அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி மஹுவா, ஓகே. ஸோ இது வந்து இலுப்ப மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேனியன், பேனியன்னா உனக்கு ஏற்கனவே தெரியும். எதை சொல்லுவோம் பேனியன்ட்டு? ஆலமரம், சரியா? தென் அமல்டாஸ். அமல்டாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ ஆவாரம் பூ பார்த்துருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த அமல்டாஸ் அப்படிங்கிறது வந்து ஆவாரம் பூ மரம் தான். அப்புறம் பலாஸ், ஹால்டு, கிக்கார், அப்புறம் பேம்பு. உனக்கு தெரியும் பேம்புன்னு என்ன? கருவேல மரம், சரியா? அதுக்கு அடுத்தது என்ன? பேம்பு, மூங்கில். பபுல்னா கருவேல மரம், சாரிம்மா, பபுல்னா கருவேல மரம், பேம்பு வந்து மூங்கில். அப்புறம் கெயிர். இது எல்லாமே என்னது? கொஞ்சம் மழை அளவு கம்மியா இருக்கிற இடத்துல வளரக்கூடிய மரங்கள். ஸோ இது எல்லாமே இந்த ரீஜன்ல இருக்கு. ஸோ இது இல்லை, நீ மனப்பாடம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஃபாரஸ்ட் டைப்ஸ்க்கும் டெம்பரேச்சர், அதுக்கு அடுத்தது எந்தெந்த இடம், அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் 5 பிளேசஸாவது நீ எழுதணும், 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸாவது எழுதணும். இந்த எல்லாத்துலேயுமே நீ 5 எழுதினா கூட போதும், சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன். அதாவது பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முட்புதர் காடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா வந்து அந்த காடுகளோட வெரைட்டி மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முள் இருக்கிற ஒரு மரமாக அங்கே நிறைய இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் ஹேவிங் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் லெஸ் தேன் 50 சென்டிமீட்டர். அதாவது 50 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெய்கிற இடங்கள்ல தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். தே ஹாவ் லோ ஹியூமிடிட்டி அண்ட் ஹை டெம்பரேச்சர். இதுக்கு அனதர் ஸ்பெஷாலிட்டி பாரு, லோ ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல. அண்ட் தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த நார்த் வெஸ்ட் இந்தியா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் தான் இருக்குது நிறையா. விச் இன்க்ளூட்ஸ், அந்த நார்த் வெஸ்ட் இந்தியாவில் எந்த பார்ட்? வெஸ்ட் ராஜஸ்தான், தார் டெசர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடம். தென் சவுத் வெஸ்ட் ஹரியானா, நார்த் குஜராத், சவுத் வெஸ்ட் பஞ்சாப். இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? இந்த டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் இருக்குது. அண்ட் தே ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த வெரி ட்ரை பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். அதாவது இன்டீரியர் பார்ட் ஆஃப் த டெக்கான் பிளாட்டியூ, அதாவது டெக்கான் பிளாட்டியோட நடுவில் இருக்கு இல்லையா அந்த பகுதி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். ஏன் அப்படின்னா இந்த 2 மான்சூன் விண்ட்ஸ்லையும் இங்கே மழை பெய்யாது, மழை ரொம்ப அளவு கம்மியாக இருக்கும். இன்டீரியர் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஏன்னா நடுவில் இருக்கிற பகுதி வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்லையும் மழை வராது, நார்த் ஈஸ்ட் மான்சூன்லையும் மழை வராது, சரியா? சரி, என்ன மாதிரியான டைப் ஆஃப் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட்? பபுல், கிக்கார், வைல்ட் பாம். ஸோ பபுல் அப்படிங்கிறது என்ன? ஏற்கனவே பார்த்தோம், கருவேல மரம், சரியா? கிக்கார் அப்படிங்கிறது சீமை கருவேல மரம். அந்த அடுத்தது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த வைல்டு பாம். பாம்னா ஈச்ச மரம், கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஈச்ச மரம் தான் அது. ஸோ இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும் அந்த இடத்துல மட்டுமே வளரக்கூடிய இந்த மர வகைகள் இது, சரியா? ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன், தட் இஸ் பபுல், கிக்கார் அண்ட் வைல்ட் பாம், ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இதுதான் பாரு, இந்த டெசர்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷனில் இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தேன் அப்படின்னா தெரியும் உனக்கு, இந்த கருவேல மரம் அதெல்லாம் நிறைய இருக்கும் பாரு. ஸோ இதெல்லாம் வந்து தூரம் இருக்கும் பாரு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும்? டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மவுண்டெயின் ஆர் மான்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. In these forests are classified on the basis of altitude and the amount of rainfall. So இந்த mountain forest நம்ம எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா on the basis of altitude, height. ஒவ்வொரு பர்டிகுலர் ஹைட்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட், ரைட்? ஆல்டிடியூட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், அதாவது மழையோட அளவையும் உயரத்தையும் கணக்கில் கொண்டு என்ன பண்ணுறோம்? இந்த மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டை நம்ம வகைப்படுத்துகிறோம். So these forests found in the altitude of 1200 to 2400 meters. So first type of forest என்ன அப்படின்னா இந்த ஹைட்ல தான் 1200 to 2400 meters ஹைட்ல காணப்படுற அந்த ஃபாரஸ்ட் டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப்
ட்ரீஸ் அங்க இருக்கும் அப்படின்னா சால், ஓக், லாரல், அமுரா, செஸ்னட், சினமம். இந்த மாதிரியான ட்ரீஸ் தான் மெயின் ட்ரீ இந்த ஆல்டிடியூட்ல, இந்த ஹைட்ல. அடுத்த பாயிண்ட்டை பாரு. ஓக், பிரிட்ஜ், சில்வர், ஃபிர், ஃபைன், ஸ்ப்ரவுஸ், juniper are the major trees found at the altitude of 2400 to 3600 meters. ஸோ நல்லா கவனி. ஒரு ஹைட்டுக்கும் ஒரு வகையான மரங்கள் அந்த மவுண்டன் ஃபாரஸ்ட்ல இருக்கு. இப்போ ஹிமாலயாஸை எடுத்துக்கிட்ட அப்படின்னா இப்போ கீழேருந்து அதாவது பிளெயின் ரீஜன்லேருந்து 1200 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும். அதில் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது வெரைட்டியாக இருக்காது. ஆனால் ஹைட்டு போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது இல்லையா? ஸோ 1200 to 2400 மீட்டர்ஸில் பார்த்தோம்னா சால், ஓக், லாரல், அமுரா, செஸ்னட், சினமன் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2400 to 3600 மீட்டர்ஸ் ஹைட்டில் பார்த்தோம்னா ஓக், இது எல்லாமே வந்து மரங்களோட பேர். இதை வந்து நீ அப்படியே தான் எழுதணும். சரியா? ஓக், பிர்ச், சில்வர், ஃபிர், ஃபைன், ஸ்ப்ரவுஸ் அண்ட் ஜெனிப்பர் இது எல்லாமே வந்து 2400 to 2600 மீட்டர்ஸ்ல இருக்கிற மர வகைகள். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த 2400 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த போன இதில் பார்த்தோம், அதாவது மவுண்டன் ஃபாரஸ்ட்ல பார்த்தோம். இந்த 2400 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட். It occurs all along the Himalayas with above 2400 meters. அதாவது 2400 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற காடுகள் தான் இது. ரைட்டா? அண்ட் தே ஆர் பியூர்லி ஹேவிங் கோனிஃபரஸ் ட்ரீஸ். ஸோ இந்த எந்த மாதிரியான மரங்கள் இங்கே இருக்கும் அப்படின்னா கோனிஃபரஸ் ட்ரீஸ், அதாவது ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மரம் எப்படி இருக்கும்னா உயரமாக இருக்கும், அந்த இலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஊசி மாதிரி நீட்டாக இருக்கும், அகலமாக இருக்காது. இலையெல்லாம் ஊசி மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரீஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஓக், சில்வர், ஃபிர், பைன் அண்ட் ஜுனிப்பர். இந்த வகையான ட்ரீ எல்லாம் வந்து கோனிஃபரஸ் ட்ரீ. அதோட இலை எப்படி இருக்கும் அப்படின்னா மெலிசா நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்லைடில் நான் உனக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இந்த மாதிரியான காடுகள் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட் அட் த ஆல்டிடியூட் ஆஃப் அபவ் 2400 மீட்டர்ஸ், அதுக்கு மேலே. சரியா? சரி, இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாம் பாரு. ஸோ இங்கே இருக்கிற மரங்கள்லாம் பாரு. நான் சொன்னேன் இல்லையா, நீட்டாக வளரும். அதோட இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மெலிசா ஊசி மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது எந்த ஆல்டிடியூட்ல இருக்கு பாரு. இதெல்லாம் ஸ்னோ கவர்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஹைட்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? 2400 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் இந்த ஃபாரஸ்ட் டைப். ஸோ இதோட இலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? மெலிசா இருக்கும், மெலிசா நீட்டாக இருக்கும், அகலமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் தான் என்னது இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைடல் ஃபாரஸ்ட். These forests occur in and around the deltas, estuaries and creeks. Creeks prone to tidal influences and as such are also known as delta or swamp forest. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்னு கூட சொல்றாங்க. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா டெல்டாவில் இருக்கும், எஸ்டுரிஸ் அதாவது கழிமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அது அந்த இடத்துல இருக்கும். க்ரீக்ஸ், அதாவது க்ரீக்ஸ் அப்படின்றதுன்னா அதாவது கடல் தண்ணி அந்த நுழையிற அந்த இடத்துல, கடல் பீச் கிட்ட அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெல்டா ரீஜன் கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல மட்டுமே காணப்படுற ஃபாரஸ்ட் டைப்ஸ் தான் இந்த என்னது இந்த டைடல் ஃபாரஸ்ட். சரியா? The delta of the Ganga Brahmaputra has the largest tidal forest. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த இடத்துக்கு பேர் சுந்தர்பன்ஸ்னு சொல்லியிருக்கேன். லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம் எது? இந்த கங்கா பிரம்மபுத்திரா டெல்டாயிக் ரீஜன். பிகாஸ் கங்காவும் பிரம்மபுத்திரா ரிவரும் ஜாயின் ஆன உடனே இட் ஃபார்ம்ஸ் அ ஹியூஜ் டெல்டா பிஃபோர் இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். பார்த்தோம் இல்லையா நம்ம? ஸோ அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிற அந்த ஃபாரஸ்ட் தான் டைடல் ஃபாரஸ்ட், சுந்தர்பன்ஸ்னு பேர். கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ரீஜனில் இருக்கிற டைடல் ஃபாரஸ்ட்டுக்கு பேர் என்ன? சுந்தர்பன்ஸ். இது ஒரு மேப் கொஷனாக கூட கேட்பாங்க. சரி, வேறு எந்த டெல்டா ரீஜனில் நமக்கு இது டைடல் ஃபாரஸ்ட் இருக்குது? த டெல்டாஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஃபார் டைடல் ஃபாரஸ்ட்.
ஓகே, இந்த டைடல் ஃபாரஸ்ட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்னது, இந்த டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா டெல்டா ரீஜனில் தான் மேக்ஸிமம் இருக்கும். த டெல்டாஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி அண்ட் கிருஷ்ணா, இங்கெல்லாம் என்ன இருக்குது, டைடல் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இது மேப் கொஷனில் கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. டைடல் ஃபாரஸ்ட் ரீஜன் மார்க் பண்ணால் சுந்தர்பன்ஸை மார்க் பண்ணலாம். சுந்தர்பன்ஸ்ன்னு கேட்டாலும் நீ அதே இடத்தையே மார்க் பண்ணலாம். ரெண்டுத்துமே நீ ஒரே இடத்தையே மார்க் பண்ணலாம். டைடல் ஃபாரஸ்ட் கேட்டாலும் அங்கேயே மார்க் பண்ணலாம், சுந்தர்பன்ஸ்ன்னு கேட்டாலும் நீ அங்கேயே மார்க் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மேப் கொஸ்டின் உனக்கு வரும். சரியா, இது வந்து ஒன் வேர்டில் வரும். வாட் இஸ் அதர் நேம் ஃபார் டைடல் ஃபாரஸ்ட்? மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். சரியா, ஸோ வேர் தே ஆர் ஃபவுண்ட் அப்படின்னா டெல்டாஸ், எஸ்டுரிஸ், இது ரெண்டு இடத்துல முக்கியமாக இருக்கும். அண்ட் த டெல்டாஸ் ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ஆஸ் அ லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட், இது வந்து கேட்பாங்க ஒரு ஒன் வேர்டில், சூஸில் வரும் இது. சரியா, இது எல்லாமே உனக்கு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ரைட், ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்த மேப்பில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இங்க பாரு, சுந்தர்பன் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து கடல் தண்ணியும் இந்த டெல்டா ரீஜன், கடல் தண்ணியும் ரிவர், கங்கா பிரம்மபுத்திரா ரிவரும் இது கடல்ல கடக்கிற அந்த இடத்துல எல்லாம் இது மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா வேற மேலே தெரியும் பத்தியா, ரூட், சில ரூட் எல்லாம் அப்படியே மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இட் அப்சர்வ்ஸ் த கிரவுண்ட் வாட்டர். யூஸ்வலாகவே என்ன இருக்காது, கடல் தண்ணியில் வந்து செடி கொடியெல்லாம் வளராது, ஏன்னா உப்பு தண்ணி இல்லையா அது. ஸோ இதுக்கு எப்படி வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்குது இந்த மாதிரி ஒரு மரங்கள் வளர்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் அப்சர்வ்ஸ் த கிரவுண்ட் வாட்டர். பூமிக்கு அடியில் இட் ஹாஸ் காட் அ வெரி லாங் ரூட். எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அண்ட் இட் அப்சர்வ்ஸ் அ கிரவுண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணும், இந்த இடத்துல சர்வைவ் ஆகும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாம்பி ரீஜனாக இருக்கும். சரியா, இது கடல் தண்ணியும் ஆறும் அந்த கலக்கிற அந்த இடம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு பாரு. ஸோ தெரியுதா உனக்கு, இங்கெல்லாம் தெரியுதா, சில எல்லாம் ரூட் எல்லாம் மேலே தெரியும் உனக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ உனக்கு தமிழ்நாட்டில் கூட பிச்சாவரம் போயிருக்கியா நீனு? சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது பிச்சாவரம் வந்து மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான், டைடல் ஃபாரஸ்ட் ரீஜன் தான். ஸோ இந்த இதுக்குள்ளெல்லாம் அப்படியே போட் சவாரி என்ன பண்ணுவாங்க, சுற்றி காமிப்பாங்க. ஸோ இந்த இடம்லாம் அப்படியே ஃபுல்லாக அடர்ந்த காடுகளாக இருக்கும். அது வழியாக கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கும். அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டில் என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி அது ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஸ்பாட், அது போட்டிங் அங்கே இருக்குது. ஸோ பிச்சாவரம் இஸ் அ மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரீஜன் தான், அதாவது டைடல் ஃபாரஸ்ட் ரீஜன் தான். ரைட், ஸோ இதுதான் என்னது டைடல் ஃபாரஸ்ட் ஆர் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? So the next very important thing நம்ம பார்க்க போகிறது wildlife. The term wildlife includes animals of any habitat in nature. அதாவது வன உயிரினங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழ்விடமாக கொண்டு வாழும் விலங்குகள் தான் என்ன சொல்லுவோம், நம்ம வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காடுகளில் வாழற நேச்சுரலாக இயற்கையோடு வாழற விலங்குகளை தான் நம்ம வந்து வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ புலி சிங்கத்தெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ இயற்கையோடு ஒன்றி வாழற அந்த மாதிரியான விலங்குகளை தான் நம்ம வந்து வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். வைல்ட் அனிமல்ஸ் ஆர் நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஓகே, இது நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னால் என்ன, இந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, வீட்டில் வளர்க்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அண்ட் இன்க்ளூட்ஸ் போத், அதாவது இதில் ரெண்டு வகை இருக்குது, வெர்டிபரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபரேட்ஸ். ஸோ வெர்டிபரேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதுகெலும்பு உள்ளவை. இன்வெர்டிபரேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதுகெலும்பு இல்லாதவை. சரியா, ஸோ எதெல்லாம் முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்டிபரேட்ஸ், ஃபிஷ், ஆம்பிஃபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், அதாவது என்ன சொல்லலாம், ஊர்வன பறவைகள், பாலூட்டிகள், மீன், இதெல்லாம் வந்து என்னது வெர்டிபரேட்ஸ். இன்வெர்டிபரேட்ஸ் அப்படிங்கிறது என்ன, bees, butterflies and moth. இதெல்லாம் என்ன, பீஸ்னா உனக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு, தேனி, பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி, மாத் அப்படிங்கிறது வந்து அந்திப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்திப்பூச்சி சாயந்தர வேலையில் வர்றது, அந்த மாதிரியான பூச்சி வகைகள் தான் இன்வெர்டிபரேட்ஸ். இது எல்லாமே வைல்ட் அனிமல்ஸில் என்னாகும், சில இதில் இன்க்ளூட் ஆகாது. ரைட், இதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அதாவது நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்னா என்ன, வீட்டில் வளர்க்க முடியாத அனிமல்ஸ், இதெல்லாமும் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ வெர்டிபரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபரேட்ஸும் இன்க்ளூட் ஆகும். இந்தியா ஹாஸ் அ ரிச் அண்ட் டைவர்சிஃபைடு வைல்ட் லைஃப். ஸோ நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது, பல
அது நல்ல ரிச் அண்ட் டைவர்சிஃபைட் வெரைட்டி ஆஃப் வைல்ட் லைஃப் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட், ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், IBWL. So in the Indian Board for Wildlife, it was constituted in 1952. இந்த அமைப்பு உருவாக்கினது எப்போ அப்படின்னா 1952ல. எதுக்காக? To suggest means of protection, conservation and management of wildlife to the government. அதாவது இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறது, அதோட மேன்மை குறித்து சில பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு, இந்த வேலையை செய்யறதுக்காக மட்டுமே இந்த அமைப்பை உருவாக்கினாங்க. எந்த இயர்ல? 1952ல. இது ஒரு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. So Indian Board for Wildlife was founded in the year 1952. எதுக்காக? Protection, Conservation, Management of Wildlife to the government. அதாவது அந்த வைல்ட் லைஃப் எப்படி பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் பாதுகாக்கிறது, கன்சர்வேஷன் அதாவது அதுவும் ஒரு பாதுகாப்பு தான். எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளோட பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் நம்மளோட வைல்ட் லைஃப்பை. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது இந்த வைல்ட் லைஃப்பை எப்படி மேலாண்மைப்படுத்துறது அப்படின்ற பரிந்துரைக்கிறது. அதாவது இதெல்லாம் இந்த சஜஷன்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கலாம். இந்த அமைப்போட வேலையே அதுதான். ஸோ என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்கும், ஸோ எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் வைல்ட் லைஃப் அப்படின்ட்டு. The Government of India enacted Wildlife Protection Act in 1972 with the objective of effectively protecting the wildlife of the country and to control poaching, smuggling and illegal trade in wildlife and its diversities. So in the Government of India, in order to protect wildlife, என்ன பண்ணாங்க, இந்த வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த சட்டத்தோட பேர் என்ன? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இன் 1972. அதாவது வனவிலங்கு பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் தான் என்னது? இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எந்த வருஷம்? 1972. இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. சரியா? இதோட நோக்கம் என்ன? அப்ஜெக்டிவ், ப்ரொடெக்டிங் த வைல்ட் லைஃப் ஆஃப் த கண்ட்ரி. என்னது? வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கணும். அடுத்தது என்ன? டு கண்ட்ரோல் பவுச்சிங். பவுச்சிங் அப்படிங்கிறது என்ன? வேட்டையாடுறது. ஸ்மக்லிங்னா என்ன? கடத்துறது. இல்லீகல் ட்ரேட் அப்படின்னு என்ன? சட்டவிரோதமான வியாபாரம். இப்போ நீ நியூஸில் கூட 2 நாள் முன்னாடி நியூஸில் கூட பார்த்தாங்க, நட்சத்திர ஆமையை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு கடத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ பிகாஸ் இந்த நட்சத்திர ஆமையெல்லாம் இட் ஹஸ் காட் சம் மெடிசினல் வேல்யூ. அதனால என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஸ்மகிள் பண்ணுறாங்க. இல்லீகல் ட்ரேட், புரியுதா? சட்டவிரோதமான வாணிகம், ஸ்மக்லிங் கடத்தல், பவுச்சிங். பவுச்சிங்னா என்ன? வேட்டையாடுறது விலங்குகளை தன்னோட லாபத்துக்காக. இந்த மாதிரி எல்லாம் பண்றதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் உருவாச்சு. ஸோ இதுக்கு கீழே, இந்த சட்டத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளுங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்? To preserve the country's rich and diverse wildlife, a network of 1 or 2 national parks and about 515 wildlife sanctuaries across the country has been created. So 1 or 2 national parks, in order to preserve நம்மளோட வைல்ட் லைஃப்பையும் பாதுகாக்கிறதுக்காக 102 நேஷனல் பார்க்ஸ் நம்ம இந்தியா முழுக்க இருக்கு. ஸோ தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்றாங்க, நேஷனல் பார்க். அண்ட் 515 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், வனவிலங்கு சரணாலயம். ஸோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் எவ்வளோ இருக்கு? 515 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, நம்ம நாடு முழுக்க இருக்கிற. இப்போ வண்டலூர் ஜூ பார்த்துருக்கு இல்லையா, அதே மாதிரி 515 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. சரி, ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா என்ன? பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் கோஸ்டல் என்விரான்மெண்ட். அதாவது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு உயிர்கோள பெட்டகம். இதுதான் அதோட மீனிங், பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ். சரியா? ஸோ எதுக்காக நம்ம அந்த கடலோர நிலங்கள், அதே மாதிரி சுற்றுச்சூழல், கடலோர சுற்றுச்சூழலையும் நிலத்தோட சுற்றுச்சூழலையும் நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயம் இருக்கு.
நிறைய வைல்ட் லைஃப், நிறைய உயிரினங்கள் வாழற அந்த இடம் தானே. ஸோ இதை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நோக்கத்தோடு தான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ன்ற அமைப்பு ஆரம்பிச்சது. ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் கோஸ்டல் என்விரான்மெண்ட். புரியுதா? ஸோ இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 18 இடத்த பயோஸ்பியர் ரிசர்வாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. The Indian government has established 18 biosphere reserves in India which protect large areas of natural habitat which often include a few national park with buffer zones that are open to some economic uses. So இதில் வந்து நம்ம throughout India 18 places வந்து biosphere reserve டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது எதெல்லாம் அப்படின்னா அது வந்து ஒரு நேஷனல் பார்க்காக இருக்கலாம், few national parks in that. ஏன்னா அதெல்லாம் இயற்கையாக அப்படியே விடணும். நம்ம வந்து ஹியூமன் இன்வால்மெண்ட் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நேச்சுரல் ஹேபிடேட், இயற்கை சூழலில் வைல்ட் லைஃப் வளர இடங்கள் எல்லாத்தையுமே என்னது பயோஸ்பியர் ரிசர்வாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நேஷனல் பார்க்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ இந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வில் 11 வேர் அண்டர் த ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி தான் யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். அந்த யுனெஸ்கோ கீழே நம்ம நாட்டில் இருக்கிற 18ல் 11 அது கீழே இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ 11 ஆஃப் த 18 பயோஸ்பியர் ரிசர்வ், அது எதெல்லாம் அந்த 11 பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தா தேவி, நீல்கிரிஸ், அப்புறம் நாக்ரெக், ரைட்டா, அண்ட் பச்மார்ஹி, அண்ட் நல்லகவனி, சிம்லிபால், சுந்தர்பன்ஸ், ஓகே, அகஸ்திய மலை, கிரேட் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அதில் நிக்கோபார் ஐலண்ட், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக். அமர்கண்டக்ன்றது பிளாட்டிவ், அங்கே தானே ரிவர் நர்மதா ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இது எல்லாமே என்னது டிக்ளேர்ட் அஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ். நம்ம 18 இருக்கு, இந்த 11ம் ஃபால் அண்டர் த லிஸ்ட் ஆஃப் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் ஆஃப் யுனெஸ்கோ. அதாவது அந்த யுனெஸ்கோ ப்ரோக்ராமில் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் இருக்கு. ஸோ அந்த யுனெஸ்கோ வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுது, இந்த மாதிரியான இடங்களை எப்படி ரொம்ப நல்லா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அந்த பாதுகாப்பின் கீழ் வர்றது இந்த 11 இடங்கள். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ எந்தெந்த இடங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மலையில் நீல்கிரிஸ் பார்த்தோம் இல்லையா, கஞ்சன்ஜங்கா, இந்த மாதிரி மலைப்பகுதிகள், இந்த இடமெல்லாம் வந்து என்னது பயோஸ்பியர் ரிசர்வ். இதில் வந்து மேனோட இன்டர்வென்ஷன் இருக்கவே கூடாது, இயற்கையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது அப்படியே இருக்கணும். ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன் இன் தீஸ் பிளேசஸ். அதை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். சரியா? இதுதான் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டூயினோவில் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Project Tiger was launched in April 1973 with the aim to conserve tiger population in specially constituted tiger reserves in India. அதாவது டைகரோட பாப்புலேஷன் கொஞ்ச நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ட்டு 1973 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, புலிகளோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரதுனால with the aim to conserve tiger population, especially constituted tiger reserves in India. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து புலிகள் பாதுகாப்பகங்கள், அதாவது டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு என்ன, அது புலிகள் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய சில பாதுகாப்பகங்கள், அதாவது ரிசர்வ்ஸை வந்து இந்தியா ஏற்படுத்தியிருக்கு இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டைகர் இன் ஆர் கண்ட்ரி. சரியா? ஸோ இது வந்து திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், டூயினோவில் கொடுத்துருக்காங்க உனக்கு. ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த லெசன். இதில் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உனக்கு மேப் கொஷின். ஸோ எங்கெல்லாம் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது அப்படி, இந்த க்ரீன் எல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். சரியா? பயோஸ்பியர் ரிசர்வ் ரெட், ஓகே, அண்ட் நேஷ்னல் பார்க்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பேர்ட் சாங்சுரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உனக்கு மேப் கொஷினில் வரும். ஸோ யூ ஹவ் டு லேர்ன் திஸ் ப்ராப்பர்லி. இட் இஸ் தேர் இந்த புக்கில் இருக்குது இதெல்லாம். சரியா? ஸோ கிரேட் நிக்கோபார் கொடுத்துருக்காங்க பாரு, ரைட்? வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்ச்சில் யுனெஸ்கோ கீழே இருக்கிறது இந்த கிரேட் நிக்கோபார். யுனெஸ்கோ கீழே இருக்கிறது தான் அந்த க்ரீன். அந்த 11 சொன்னேன் இல்லையா, அந்த 11 தான் இந்த க்ரீன். ஸோ இந்த மேப்பை பார்த்துக்கணும். இதுலேருந்து உனக்கு மேப் கொஸ்டின் வரும், ரைட்? So with that we concludes the
செகண்ட் லெசன். உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா இந்த லெசனில்? ஏதாவது இருந்தால் நீ கேட்கலாம். ஐ வில் கிளாரிஃபை. ரைட்?